திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா சீட்டும் பெற வேண்டும் என திருமாவளவன் தலைமையில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா சீட்டும் பெற வேண்டும் என்று திருமாவளவன் தலைமையில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், இந்த கூட்டத்தில் வேற என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, முக்கியமானவை பற்றி சொல்லுங்க. விக்னேஷ், ரொம்ப முக்கியமான விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் இன்று அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாக குழு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 32 பேர் பங்கேற்றார்கள். அதுல பல்வேறு நபர்களிடம் தொடர்ந்து கருத்துக்கள் கேட்கப்பட்டது. முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் இதுல பங்கேற்றார்கள். முக்கியமான நிர்வாகிகள் இதுல பங்கேற்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருந்தால், தற்போது நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கில் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கூறி வருகிறார்கள். திமுக கூட்டணியில் அங்கவிக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொடர்ந்து திமுக சார்பில் 5 இலக்கில், அதே போல காங்கிரஸ் கட்சி மட்டும் 28 இடங்களை ஒதுக்கி ராஜ்யசபா சீட்டுகள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு கட்சியாக கூட்டணி தொகுதி உடன்பாடுகளே குறைந்தபட்ச அளவிலே தொகுதிகளை திமுக ஒதுக்கி வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இரட்டை இலக்கில தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று ஒரு முக்கியமான தீர்மானத்தை அவங்களுடைய நிர்வாக குழுல நிறைவேற்றியிருக்காங்க. அதே போன்று வரக்கூடிய 2028ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடத்தை கேட்டு பெற வேண்டும் என்று நிர்வாக குழுல முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என தொடர்ந்து வெற்றிக்கிறது. இப்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அதற்கு ஏற்ப எல்லா இடத்திலும் பிரதிநிதித்துவம் நமக்கு இருக்க வேண்டும் என்று முக்கியமான ஒரு விஷயங்களை கலந்து ஆலோசனை செய்து பேசப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அதே போல கூட்டணியில் தொகுதி பெறக்கூடிய இடத்தில் பொது தகுதியை ஒரு கேட்டு பெற வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க. அது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. எனவே இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் முக்கியமாக முடிவு என்று தற்போது பார்க்கப்படுகிறது. 2 விஷயம் பிரதானம். இரட்டை இலக்கில தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும். 2028ல ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டு பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனந்தன், திமுக கூட்டணியில இரட்டை இலக்க தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டு பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முறைக்கு மேல் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்திருக்கிறார் திருமாவளவன். நாளை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? சுமூகமான உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்போ இன்று திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஒப்பந்தம் இறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒப்பந்தம் 5 தொகுதிக்கு ஒப்பந்தம் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியும் இன்று ஆகும் என்று திமுக தரப்பில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று அவர்கள் மாநில நிர்வாக குழு கூட்டம் கூட்டி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட பிறகு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே நாளைக்கு ஒப்பந்தம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்கள் கேட்பது இரட்டை இலக்கில், அவர்கள் கொடுப்பது என்ன மாதிரியான சூழல் ஒதுக்க இருக்கிறார்கள் என்று பொறுத்தான் பார்க்க வேண்டியது. ஏற்றத்தாழ பேசு பொருளாக இருக்கிறது. 7 இடங்கள், அதாவது 5லிருந்து 7 இடங்கள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கும் என்று ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. எனவே திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எத்தனை இடங்களை கேட்டு பெற இருக்கிறது என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதே போன்று எத்தனை சரிசமமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக என்று சரிசமமாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் இடங்களை திமுக ஒதுக்கி கொடுத்தது. ஆனா இந்த முறை மதிமுக 4 இடங்களையும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 5 இடங்களையும் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அதே போல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எத்தனை இடங்களை ஒதுக்க இருந்தால் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுவும் தற்போது அவங்க ஒதுக்கக்கூடிய இடத்தில் இருந்து இவங்க கேட்கக்கூடிய இடத்தில் இரட்டை இலக்கில் ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கார்கள். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.